மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம், நான் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக தெருக்கூத்து பகுதியில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். விஜயுடைய மூகாம்பிகை யாத்திரை, அதில் அவர் ஓட்டின காரு, அந்த காரில் இருந்த மது போன்ற ஒரு திரவம், இதை பற்றின விளக்கங்கள் எல்லாத்தையுமே நம்ம வெளியிட்டோம். இதை பலரும் வெளியிட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக சில பேர் ஃபாரின்லேருந்து வெளியிட்டிருக்காங்க இதை. அப்போது இந்த வீடியோ எப்படி எடுத்தாங்க, யார் எடுத்தாங்க, எப்படி இது வெளியில் போச்சு, அதுவும் ஃபாரினுக்கு அது எப்படி போச்சு அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. அதில் இருந்தது சாராயம் இல்லை, அவர் முதலமைச்சர் போதையில் வண்டி ஓட்டலை, பெல்ட்டு போடலை, இதெல்லாம் ஒரு கேள்வியே இல்லை. ஒரு Z+ செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலாம், அவர் எப்படி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணலாம். அஜித் ஒரு ரெகுலர் கார் டிரைவரு, ரேசரு, அவர் பல விபத்துகளில் அவர் சிக்கி தப்பிச்சிருக்காரு. ரேஸ் காருன்றது டிஃப்ரெண்ட்டான விஷயம். இப்போ அஜித்துக்கு போட்டியாக சினிமாவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அஜித் மாதிரியே நானும் கார் ஓட்டுவேன் அப்படின்னு காண்பிக்க எடுத்த ட்ரிப்பு தான் இது. தலைமைச் செயலகத்தில் ஒரு ஜீப்பு சுகாதார பணியாளர்களுக்காக கொடுக்கப்படுது. அந்த ஜீப்பை இவர் எடுத்து ஓட்டுறாரு, தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே ஓட்டுறாரு. அப்போது அந்த செக்யூரிட்டி எல்லாருமே நடந்தே ஓடி வராங்க. எல்லோரும் இவர் ஓட்டுற ஸ்பீடோ எப்படியும் ஒரு 20 km/h ஓட்டுவார்னு வச்சுக்கோ, இல்லைனா ஸ்டார்டிங் ஒரு 10 km/h ஓட்டுறாங்க. அந்த 10 km ஸ்பீடு ஹவரில் ஒரு 30 பேர் ஜீப்பு பின்னாடியே ஓடி வந்தாங்க. ஸோ இவர் அந்த கார் டிரைவிங்கில், அந்த வண்டி டிரைவிங்கில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை அவர் காட்டுறாரு. அது யாருக்கு போட்டினா, நடிகர் அஜித்துக்கு பெரிய அளவுக்கு போட்டியாக தான் அவர் இந்த வேலையெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மூகாம்பிகை ஹில் ட்ராக்கில் முன்னாடி போகிற செக்யூரிட்டி வாகனங்கள் பெருசாக போயிட்டுருக்கு. அப்போது இவர் போன காரில் 3 பேர் தான் இருந்திருக்காங்க. அந்த 3 பேரை வச்சு தான் இவர் கார் ஓட்டியிருக்காரு. ஒன்று ஜெகதீஷ் பழனிசாமி, அவர் தான் அந்த ட்ரிங்க் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கார். ரைட்டுங்களா? அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு நேற்று நமக்கு கிடைச்ச தகவல் ராஜேந்திரன் சொன்னாங்க. ராஜேந்திரன் இல்லை அந்த வண்டியில் இருந்தது ரூட்டு தலை அண்ணன் அகில உலக புகழ் ஜெகதீஷ் பழனிசாமி தான் இருந்திருக்கார். அந்த ரூட்டு தலை பக்கத்தில் உட்காந்து தான், அந்த ரூட்டு தலை இருந்த பக்கத்தில் தான் ட்ரிங்க் இருந்திருக்கு. ரைட்டுங்களா? அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓரமாக இருந்திருக்கு. இவர் காரை ஓட்டுறாரு, ஸ்பீடாக ஓட்டுறாரு. விஜய் காரை ஓட்டுறது என்பது அவர் அஜித் மாதிரி. அஜித்துன்னா ரேசரு, விஜய் அதை விட பெரிய ரேசரு. Z+ செக்யூரிட்டி கான்வாயே ஓட்டுறாரு. Z+ செக்யூரிட்டி கான்வாயின்றது பெரிய விஷயங்க. நாங்கள் ஒரு தடவை ஜெயலலிதாவை மனு கொடுக்க போனோம், பத்திரிகையாளர்களாக. ஜெயலலிதா மனு வாங்க மறுத்துட்டாங்க. நாங்கள் நேராக போயிட்டு ஜெயலலிதாவுடைய கான்வாயை மறிச்சிட்டோம். அது நான், இந்த பத்திரிகையாளர் இருக்கார்ல ANI மணி, இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் எல்லாருமே சேர்ந்து தான் நாங்கள் அதை மறித்தோம். Z+ செக்யூரிட்டி என்ன சொன்னாங்கன்னா, யாராவது மறிச்சுட்டு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா அதில் அவங்களுக்கு ஃபயர் பண்ண அதிகாரம் இருக்குது. அதுலேயும் சுப்பிரமணியன் சுவாமியோட கான்வாய்லாம் Z+ கான்வாய். அந்த Z+ கான்வாயில் பிளாக் கேட்ஸ் இருக்காங்க. அந்த பிளாக் கேட்ஸ் கருப்பாக ஒரு இதை கட்டியிருந்தாங்கன்னா தே ஆர் ரெடி டு ஃபயர். அதே மாதிரி ஜெயலலிதாவுடைய கான்வாயை மறிக்கும்போது எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, அவங்க ஃபயர் பண்ணிவிடுவாங்க அவங்கள. அது ஒரு வார்ஃபீல்டு மாதிரி தான். யார் எதுக்காக என்ன மறிக்கிறாங்கலாம் அவங்க
பார்த்துக்கின்னு யோசிச்சுக்கின்னு விசாரணை கமிட்டிலாம் நடத்த மாட்டானுங்க. ஜெயலலிதாவுடைய கான்வாயை நீங்கள் மறிக்கும்போது உங்களை ஃபயர் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை மீறி பத்திரிகையாளர்களாக நாங்கள் எல்லாரும் ஒரு கைது நடவடிக்கைக்கு எதிராக விழுப்புரத்தில் ஒரு சன் டிவி ரிப்போர்ட்டரை பொன்முடி போய் அரிசி கூடோன்னா ஆராயிறாரு. அதை ஒரு சன் டிவி ரிப்போர்ட்டர் ஃபோட்டோகிராஃப் பண்ணுறாரு. அந்த சன் டிவி ரிப்போர்ட்டரை கைது பண்ணுறாங்க போலீஸ். அந்த கைதை எதிர்த்து நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம். ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது சிஎம் கிட்ட மெமோரண்டம் கொடுக்க போகிறோம். சிஎம் வாங்கலை. யார்? ஜெயலலிதா. ஜெயலலிதா அவங்க வாகனம் போய் ஒரு யூ டர்ன் அடித்து தான் இந்த சைடு வர முடியும். அப்போது நாங்கள் இப்படி ஓடுறோம். அப்போது சந்தீப் ராய் ரத்தோர் அவர் செக்யூரிட்டி இன்சார்ஜ் கோட்டைக்கு, அவர் பிளாக் பண்ணுறாரு. அதெல்லாம் ஒரே தள்ளு தான், ரைட்டா? எகிரி நாங்கள் ஜெயலலிதா சுற்றி வர அந்த என்ட்ரன்ஸை தாண்டி குறுக்க இருக்கக்கூடிய அந்த கோட்டையுடைய முதல் நுழைவாயில் அது வழியாக வெளியில் போகிறோம். அது வழியாக வெளியில் போக முடியாது. அது வழியாக வெளியில் போய் பிளாக் பண்ணுறோம். ஜெயலலிதாவுடைய லைவ் கான்வாய் Z+ கான்வாயை பத்திரிகையாளர் நலன்களுக்காக பிளாக் பண்ணுறோம். நாங்கள் பிளாக், நானும் இருக்கேன், ஏனை மணியும் இருக்கார். மணியை கூட கேளுங்க, அவர் சொல்லுவார். பிளாக் த ரோடுன்ற கமாண்ட் வந்தது மணிக்கிட்டேருந்து தான் வந்தது. ஜெயலலிதாவோட கான்வாயை பிளாக் பண்ணுங்க, பிளாக் த ரோடு அப்படின்ற கமாண்ட் மணிக்கிட்டேருந்து தான் வந்தது. நான், சன் டிவி கருப்பசாமி, மணி உட்பட பல செய்தியாளர்கள், ரைட்டுங்களா, எல்லாரும் போய் பிளாக் பண்ணுறோம். அப்போது அவங்க Z+ கான்வாயின்றதுனால ஷூட் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது. அந்த Z+ கான்வாய் ஜெயலலிதாவுடைய கான்வாயெலாம் பயங்கர வேகமாக தான் போகும். மவுண்ட் ரோட்டில் போகுதுனால அது ஒரு 100, 120, 130 வேகத்தில் தான் போகும் அந்த காரு. அந்த மாதிரி காரு, அந்த கார் வர்றதுக்காக டிராஃபிக்கே கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு கான்வாயை நாங்கள் பிளாக் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு கான்வாயை தான் விஜய் ஓட்டுறார். அவர் ஓட்டுறம்போது ஜெகதீஷ் பழனிசாமி இருக்கார். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜெகதீஷ் பழனிசாமி இருக்கார். பின்னாடி இருந்தவர் பேர் உதவியாளர், அவர் பேர் ராம்குமார். இவர் விஜய் கார் ஓட்டும்போது ஆர்வத்தில் வீடியோ எடுக்கிறார். இவங்க தான் ரீல்ஸ் பைத்தியமாச்சு. இவங்க எதை பண்ணாலும் ரீல்ஸ் தானே இவங்களுக்கு. அதனால் இவர் ஆர்வத்தில் வீடியோ எடுக்கிறார். வீடியோ எடுத்துகிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபாரினில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புகிறார். இவர் விஜய் எப்படி வண்டி ஓட்டுறாரு அப்படின்னு. அதாவது அவரோட இன்டென்ஷன் தமிழ்நாட்டில் விஜயோட பேரை கெடுக்கணுன்னோ, அவர் அங்கே அந்த வண்டிக்குள்ளே ட்ரிங்க்ஸ் இருக்குது, அவர் பெல்ட்டு போடாமல் ஓட்டுறாரு அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணணுன்னோ அவரோட இன்டென்ஷன் கிடையாது. விஜய் எப்படி வண்டி ஓட்டுறாரு? அஜித் ஒண்டி தான் வண்டி ஓட்டுவாரா? எங்கள் விஜயும் வண்டி ஓட்டுவார், செம ஸ்பீடாக ஓட்டுவார். விஜய் ஒரு பக்கா டிரைவரு. Z+ கான்வாயில் முன்னாடி போகிற செக்யூரிட்டிகளை அந்த மலைப்பாதையில் இடைமறித்து வழிமறித்து வேகமாக ஓட்டக்கூடிய அளவுக்கான ஒரு பக்கா ரேஸ் டிரைவர் விஜய் அப்படின்னு காட்டுறது தான் அந்த வீடியோ எடுக்கப்பட்டதோட நோக்கம். அந்த வீடியோ நல்ல நோக்கத்தில் தான் எடுக்கப்பட்டது. ஆனால் அதில் துரதிர்ஷ்டவசமாக அந்த கிளாஸும் தண்ணீரும் ஐஸ் க்யூபும் இதெல்லாமே மாட்டிச்சு. அதெல்லாம் ஹை செக்யூரிட்டி வண்டிங்க, பெரிய ஹை எண்டு வண்டிங்க. அதில் ஷேக்கெல்லாம் அவ்வளோவா இருக்காது, ரைட்டுங்களா? இந்த பள்ளத்தில் ஏறி இறங்குனா அது வந்தால் அந்த ஷாக் அப்சர்வர்ஸ்லாம் அவ்வளோ பக்கவாக இருக்கும். அதே மாதிரி பிக்கப் பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் நஞ்ச பிக்கப்பில் இல்லை, 0 to 100 செகண்டில் போகக்கூடிய வண்டிங்க அந்த வண்டிங்கெல்லாம். அந்த வண்டியை அவர் ட்ரைவ் பண்ணுறாரு. அவர் எவ்வளோ தொலைவுக்கு ட்ரைவ் பண்ணார் அப்படின்றது நமக்கு தெரியாது, ரைட்டுங்களா? 1/4 மணி நேரம் ட்ரைவ் பண்ணாரா, இல்லை மூகாம்பிகையிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு வர அளவுக்கு ட்ரைவ் பண்ணாரா, இல்லை மேங்களூர் வர அளவுக்கு ட்ரைவ் பண்ணாரா, எந்த அளவுக்கு அவர் ட்ரைவ் பண்ணார்ன்றது யாருக்கும் தெரியல. இதெல்லாம் விளக்க வேண்டிய பொறுப்பு தமிழக முதல்வர் விஜய்க்கும் மற்றவங்களுக்கு தான் இந்த பொறுப்புகள் எல்லாமே இருக்குது. இப்போது அடுத்த கட்டமாக நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த
டிரைவ் பண்ணி வீடியோ எடுத்தாங்க இல்லையா, அந்த வீடியோ எடுத்த ராம்குமார் காணோம். 2 நாளாக அவர் எங்கே போனார்னே தெரியல. அதுக்கப்புறம் நடந்தது தான். இதை வந்து ஃபாரினுக்கு இவர் அனுப்பிச்சிருக்காரு. ஃபாரின்லேருந்து வெளியே போட்டாங்க. அவங்க மேலே இவங்களால் லீகல் ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது. ஃபாரின்லேருந்து நிறைய பேர் வெளியில் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி சமூக வலைதளம் வந்து பெருசு. தமிழக சமூக வலைதளங்களில் தமிழில் இயங்கக்கூடிய ஆட்களே ஃபாரினில் நிறைய பேர் இருக்காங்க. ரைட்டுங்களா? அவங்களாம் வந்து வெளியில் போட்டாங்க. இப்போது உதாரணத்துக்கு தளபதின்னு ஒரு ஹேண்டில், அவரு முதல்ல வெளியில் போட்ட ஆட்களில் அவரும் ஒருத்தர். அவருக்கு வந்து த்ரெட்டு நிறைய வருதான். இதை வந்து நீ ரிமூவ் பண்ணு, இல்லைனா உன் மேலே போலீஸ் ஆக்ஷன் எடுப்போம் நாங்கள் அப்படின்னு. இப்போ அவர் ட்விட்டர்லேயே பதில் போடுறாரு. நான் வந்து இருக்குது ஃபாரினு, உங்களுக்கு இந்திய சட்டங்கள் என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. உண்மையிலேயே ஃபாரினில் இருந்தீங்கன்னா இந்திய சட்டங்கள் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு சம்பவம் செந்தில் பிடிக்க போன படையில் வந்து இருந்த ஒரு ஹையஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, ஒருத்தன் இங்கே ஒரு கொலை பண்ணிவிட்டு ஃபாரினுக்கு போயிட்டானா, அங்கே நம்ம போயிட்டு அவர் நேரில் பக்கத்தில் பார்த்தா கூட ஹலோ சம்பவம் செந்தில் ஹவ் ஆர் யூ அப்படின்னு தான் கேட்க முடியும். அவனை இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்துலாம் கைதெல்லாம் பண்ண முடியாது. இங்கே என்ன வேணால் குற்றத்தை பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் ஃபாரினில் போயிட்டாங்கன்னா அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் பிரகாரம் தான் நீங்கள் ரியாக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அவங்க ஃபோர்ஸோட கோஆப்ரேஷன் தான் ரியாக்ட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்குன்றதுனால அவர் ஃபாரின்லேருந்து இந்த வீடியோவை வெளியிட்ட நபர் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சமூக வலைதளத்தில் பதிவு போட்டுக்கிட்டு இருக்கார். ஆனால் நம்ம கேள்விலாம் என்னென்னா, இது ஒரு பதிவு வழியில் வருது. சிஎம்ஐ பற்றி, காமராஜரை பற்றி வந்ததில்லை, அண்ணாதுரையை பற்றி இந்த மாதிரி வந்ததில்லை, ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி, ஸ்டாலின், ஏன் உதயநிதி பற்றி கூட இந்த மாதிரிலாம் வந்ததில்லை. ரைட்டா? வீடியோஸ் வந்ததில்லை. இந்த மாதிரி அவர் கார் ட்ரைவ் பண்ணுறதும், பக்கத்தில் வந்து ஒரு சரக்கு பாட்டில் மாதிரி சரக்கு இருக்கிறதும் வந்ததே இல்லை. உங்களை பற்றி வருது, இதை பற்றி நீங்கள் ஒரு விளக்கம் சொல்லிட்டு போங்க. அது சரக்கு கிடையாது. நாங்கள் அப்போ வந்து ஒரு விளக்கம் வந்தது ட்விட்டரில். அங்கே அப்போ வந்து பிரியாணி சாப்பிட்டாரு. பிரியாணி சாப்பிட்டோன்னே ஜீரக தண்ணி கொடுத்தாங்க ஒரு அம்மா. அந்த ஜீரக தண்ணியை வந்து ஐஸ் க்யூப்பில் போட்டு அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அந்த தண்ணி தான் அது அப்படின்னு நீங்கள் விளக்கம் சொல்லிட்டு போங்க. ரைட்டா? ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் செக்கு வச்சு உங்களுக்குன்னா பாரிஸ் கார்னரில் மீட்ரு வச்சு செக் பண்ணுவாங்களே, அந்த மாதிரியா உங்களை செக் பண்ண போகிறாங்க? இல்லவே கிடையாது. ரைட்டா? ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் வந்து வரவே வராது உங்களுக்கு. நீங்கள் விளக்கம் சொல்லிட்டு போங்க. ஏன் அந்த வீடியோவை எடுக்கணும்னு நீங்கள் ஏன் இன்சிஸ்ட் பண்ணுறீங்க? போலீஸ்லேருந்து இன்சிஸ்ட் வருது. வர்ச்சுவல் வாரியர்ஸ் மிரட்டுறாங்க, ஒழுங்காக அந்த வீடியோவை எடுத்துரு, இல்லைனா நீ ஜெயிலுக்கு போயிடுவேன்னு. எனக்கும் அந்த மிரட்டல்கள்லாம் நிறைய வந்தது. நீ ஜெயிலுக்கு போவ, நீ ஜெயிலுக்கு போவ, நீ ஜெயிலுக்கு போவேன்னு. நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ், நன்றி நன்றி நன்றின்னு தான் அந்த வீடியோவிலே போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுதான் வந்து உண்மையான நிலவரம். அப்போது இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்த ராம்குமார் 2 நாளாக காணோம் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோவில் வரக்கூடிய முக்கியமான விஷயம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்பது விஜயபாஸ்கர் அவர் வந்து சொன்ன விஷயம். தலைமை என்பது அதிகாரமோ ஆணவமோ அல்ல, அர்ப்பணிப்பு மிகுந்த அரவணைப்பு தான் தலைமை. உழைக்கும் தொண்டர்கள் மனதை வெல்ல முடியாத தலைமை மக்களின் மனதை எப்படி வெல்லும்? உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உண்மையான பயணம் சாத்தியமா அப்படின்னு ஒரு ட்விட்டரில் போட்டு அவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. இவர் வந்து இப்போது தாவேக்காக்கு போகிறாரா திமுகவுக்கு போகிறாரான்னு தெரியல. இவர் மேலே வந்து குட்கா கேஸ் இருக்குது, ஐடி கேஸ் இருக்குது, இடி கேஸ் இருக்குது. ரைட்டுங்களா? இந்த 3 கேஸும் யார் ஹேண்ட்லிங்கில் இருக்குது? எடப்பாடி ஹேண்ட்லிங்கில் இருக்குது, அமித்ஷா ஹேண்ட்லிங்கில் இருக்குது. அது இல்லாமல் விஎன்டிசி கேசஸ், லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட கேசஸ் இருக்குது. அதே மாதிரி சிவி சண்முகம் அவர் மேலேயும் கேசஸ் இருக்குது. இவங்க 2 பேருமே வந்து திமுகவோட கடைசி வரைக்கும் நெகோஷியேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு இவர் சேர்றதுக்கான விஷயங்களை வந்து மெய்யநாதனும் ரகுபதியும் வந்து ஓகேன்னு சொன்னாங்க. சிவி சண்முகம் சேர்றதை வந்து பொன்முடி வந்து ஓகேன்னு சொன்னார். ஸோ திமுகவோட நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய
இந்த ஸ்டேஜும் வந்து இப்போ இருக்குது. அதனால் இவங்க அவ்வளோ சீக்கிரம் தாவேக்காவில் சேருவாங்களான்னு தெரியல, திமுகவில் சேருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. தாவேக்காவில் சேர்ந்தாங்கன்னா அதான் வாஷிங் மிஷின் தானே தாவேக்கா. இவங்க தப்பு செஞ்சவங்க இங்கே வந்து சேர்ந்தாங்கன்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாமே வாபஸ் பெறப்படும். இப்போ ஜேசிடி பிரபாகரன் மேலே வந்து அதிமுக தலைமை கழகத்தை தாக்கின ஒரு வழக்கு இருந்தது. அதிலேருந்து அவர் விடுவிக்கப்பட்டார், ஸ்ட்ரெயிட்டாகவே விடுவிக்கப்பட்டார். வைத்தியலிங்கம் மேலே ஒரு வழக்கு வந்து திமுக அரசால் ட்ராப் பண்ணப்பட்டது. அதை வந்து இப்போ மறுபடியும் கையில் எடுத்து அதில் வழக்கை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. இதுதான் வந்து விஜயபாஸ்கர் சிவி சண்முகம் இருக்கக்கூடிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். மூணாவது வந்து சங்கீதா, விஜயுடைய மனைவி சங்கீதா, அவங்களுடைய விவாகரத்து வழக்கில் வந்து 2 பேருமே வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் ஆஜராகலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டு இருந்தது. அதில் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் நடவடிக்கை வந்து விஜயுடைய அம்மா சோபா சந்திரசேகர் எடுத்துக்கிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியில் வருது. அதோட ஒரு முக்கியமான தொழிலதிபர் திரிவேணி எர்த் மூவர்ஸ், அவர் வந்து இந்த திரிவேணி எர்த் மூவர்ஸ் கார்த்திக், அவர் வந்து விஜயோட பையனோட ரொம்ப நெருக்கமானவர். அவர் ஏதோ ஒரு முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இப்போது நேற்று நம்ம சொன்னோம் இல்லைங்களா, லா அண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குங்க. நேற்று மட்டுமே சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ரைட்டுங்களா, இந்த மாவட்டங்களில் மட்டும், இந்த 4 மாவட்டங்களில் மட்டும் 12 பலாத்கார புகார்கள் ஒரே நாளில் வந்திருக்கு ரைட்டுங்களா. இந்த 12 பலாத்கார புகார்கள் வந்தது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. இது என்ன பண்ணுறதுன்றது இவங்களுக்கு இன்னும் ஒன்றுமே தெரியல. அதுக்கு நடுவில் வந்து 56 போஸ்டிங் வந்து டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி எல்லாரையுமே போட்டிருக்காங்க. இந்த 56 போஸ்டிங்கில் முக்கியமானது என்னென்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலேயுமே வந்து நார்த் இந்தியன் ஆஃபீஸர்ஸை போட்டிருக்காங்க ஸ்ட்ரெயிட்டாக. இதுக்காக ஒரு கமிட்டி இருக்குங்க. அந்த கமிட்டி வந்து கூடலை. அந்த கமிட்டி இல்லாமல் இந்த போஸ்டிங்குகள் போடப்பட்டிருக்கு, போலீஸ் போஸ்டிங் போடப்பட்டிருக்கு. 56 போஸ்டிங் வந்து போடப்பட்டிருக்கு. புதுசாக டிஜிபி வந்ததுனால அவருடைய கண்காணிப்பில் இந்த போஸ்டிங் போடப்பட்டிருக்கு. இது முழுக்க நார்த் இந்தியன்ஸ். இன்றைக்கி சென்னையில் பார்த்திங்கன்னா டிஜிபி நார்த் இந்தியன், சிபிசிஐடி தலைவர் நார்த் இந்தியன், அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஆட்கள் நார்த் இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ டிஸ்ட்ரிக்டில் எஸ்பியாக போடப்பட்டவங்களும் நார்த் இந்தியன். அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு தலித்து கூட போடலை. இவங்க பெரம்பலூரில் மட்டும் ஒரு தலித் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் போஸ்டிங் எல்லாமே வந்து ஒரே நார்த் இந்தியன் மயமாகிட்டுருக்கு அப்படின்றது தான் ஒரு விஷயம் ரைட்டுங்களா. இப்போது நார்த் இந்தியன் ஆஃபீஸர்னாலும் அவங்க போலீஸ் தான். ஆனாலும் இந்த நார்த் இந்தியன் மயமாகிறதும் தமிழர்களுக்கு விரோதமாக போகிறதும் இருக்குது. இப்போ 7 அமைச்சர்கள் வந்து தலித் அமைச்சர்களை போட்டோன்றது தானே தாவேக்காவோட பெருமைன்றாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போடும்போது அந்த பெருமை ஏன் இல்லை? ஒரே ஒரு தலித்தை மட்டும்தான் இவங்க போட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ அது விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, வர ஜூலை 3ஆம் தேதி மின்கட்டண உயர்வு வந்து கூடுது. உதயமின் திட்டத்தில் வந்து எடப்பாடி கையெழுத்து போட்டு வந்ததுலேருந்து ஒவ்வொரு தடவை மின்கட்டண உயர்வு வந்து கூடுது. போன வருஷம் கூட 3.15 காசு வந்து மின்கட்டணம் கூடிச்சு. எலெக்ஷன் டைம்ன்றதுனால திமுக வந்து அந்த காசை கட்டி மின்வாரியத்துக்கு மானியமாக கொடுத்து அந்த மின்கட்டண உயர்வை வந்து தவிர்த்தது. இப்போ வந்து அந்த மாதிரி எதையுமே கொடுக்கறதுக்கு இவர் தயாராக இல்லை ரைட்டுங்களா. இவங்க வந்து வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணிவிட்டு, இன்றைக்கி வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணிவிட்டு அனைத்தும் ஊழல்மயமாக இருக்குது, அனைத்தும் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு, 13.18 லட்சம் கோடி, அதில் 64% வந்து நாங்கள் சேலரிக்கே கொடுக்குறோம், தனிநபர் கடன் வந்து 1,28,934 ரூபா, வருவாய் பற்றாக்குறை வந்து மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து வெள்ளை அறிக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதனால் வந்து இவங்க வந்து மின் வாரியத்தில் உதயமின் திட்டத்தில் எடப்பாடி வந்து கையெழுத்து போட்டு வந்துட்டார். ஸ்டாலின் கவர்மெண்ட் அதை வந்து கண்டினியூ பண்ணிச்சு. அவங்க வந்து ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் நாங்கள் தயாராக இல்லை. மின் கட்டணத்தை வர ஜூலை 31 தமிழகத்தில் மின்கட்டணம் வந்து பெரிய அளவுக்கு உயருது அப்படின்றது தான் இருக்கக்கூடிய பெரிய விஷயம். இதில் அலார்மிங் என்னென்னா, மத்திய அரசு வந்து இவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க தயாராகிட்டுருக்கு. அதில் பார்த்திங்கன்னா லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் இதை வச்சே ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்ற அடிப்படையில் மத்திய அரசு பெரிய அளவுக்கு இவங்க மேலே பாயக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்குது அப்படின்ற ஒரு தகவல்கள் நமக்கு கிடைக்கிது. நன்றி, வணக்கம்.